RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள்லாம் காத்திருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆளும் கட்சியான திமுகவில் ஒரு முக்கிய மாற்றம் நடக்க போறதா சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சிலர் தலைமைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதையடுத்து ஒரு முக்கிய தலை திமுகக்குள்ள வரப்போகுது, முக்கிய விஐபி அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி கடந்த 2021 ராணுவ தளபதியா இருந்த பிபின் ராவத் நம்ம இங்கே தமிழ்நாட்டு குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சார்ல, அதை சுற்றி பல்வேறு சதி சொல்லப்பட்டுச்சு. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், ரஷ்யாவோட சதியாக இருக்கலாம்னு வரைக்கும் பேசப்பட்டுச்சு இல்லையா? அதனுடைய உண்மை நிலவரம் என்னங்கிற தொடர்பாக ஒரு சில மர்மங்கள்லாம் இப்போ விலகி இருக்கு. அது தொடர்பாக பேசலாம். அதே மாதிரி ராகுல் காந்தியினுடைய ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்து எல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் எஃப்ஐஆர், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட்டும், நம்ம ராமர் கோவிலுடைய தலைமை பூசாரியாக இருக்கக்கூடியவரோட ஸ்டேட்மெண்ட்டும் பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு பேசுறலாம். அழகு சென்சேஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ராகுல் காந்தி பேசினதை எப்படி தவறாக சித்தரித்து பாஜக தலைவர்கள், அதாவது மத்திய அமைச்சர்கள் ஆரம்பித்து பாஜக தலைவர் வரைக்கும் எப்படி ஒரு பொய்யை பரப்புனாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு ஃபேக்ட் செக்கிங் நிறுவனம் ஒவ்வொன்றா சொல்லி அமல்படுத்தியிருக்கு. என்னன்னா, ராகுல் காந்தி நேத்திக்கு அந்த பார்லமெண்ட் வெளியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு இல்லையா? தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுக்கப்புறம் பல்வேறு எம்பிக்கள் மீது தள்ளுமுள்ளு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த பக்கம் பாஜக எம்பிக்கள் இருவர் மீதும், இந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேவும் தள்ளுமுள்ள பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம் இல்லையா? அப்ப ராகுல் காந்தி அங்க ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, இந்த தள்ளுமுள்ள மல்லிகார்ஜுன கார்கேவும் பாதிக்கப்பட்டாரா, அவர் மீது தாக்குதல் நடந்ததான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா நடந்தது, அது மல்லிகார்ஜுன கார்கேவும் தாக்கப்பட்டிருக்காருன்றதுக்கு ஆமா நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஆன்சர் பண்றாரு. ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஆமா நடந்ததுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா? இதை பாஜக காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்கப்பா ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, இந்த மாதிரி நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பல்வேறு தகவலை பரவ விட்டாங்க. அந்த கேள்வியை மாத்திக்கிட்டாங்க. இப்ப நீங்க மல்லிகார்ஜுனன் சொல்றீங்கல்ல, இந்த கேள்விக்கு பதிலாக அந்த தலைவரை நீங்க தானே தள்ளி விட்டீங்க அந்த பிஜேபி எம்பின்னு கேட்கிறப்ப ஆமாங்கிறத கிளப் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுல் வீடியோ இதை மட்டும் கட் ஷார்ட் பண்ணி யார் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர்ல ஆரம்பிச்சு நம்ம தேஜஸ்வி சூர்யா இருக்காரு இல்லையா, எல்லாமே ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அலட்சியமா சொல்றாரு பாருங்க, இதனால என்ன பாதிக்கு வந்துட போகுது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, தள்ளி விட்டோன்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. இது எந்த விதமான மைண்ட் செட்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள்லாம் ஒருத்தர் விடாம ராகுல் காந்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும், ராகுல் காந்தி மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பரப்பிட்டே வந்தாங்க இல்லையா? இதை தான் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய நிறுவனம் அங்க என்ன நடந்தது, ராகுல் காந்திட்ட என்ன கேட்கப்பட்டது, அவர் என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு முழுமையா ஃபுல் வீடியோ விட்டுருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டே ஏஎன்ஐ தான். ஏஎன்ஐ என்னென்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி பேசுனது அப்படியே அதில் போட்டிருக்காங்க. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே சொல்லலை, இவங்க பாஜக தலைவர்கள் சொல்ற மாதிரி அவர் எங்கேயுமே ஒத்துக்கல, இது நடந்தது நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் ஒத்துக்கல. மல்லிகார்ஜுன கார்கே தாக்கப்பட்டதை பற்றி தான் சொல்லியிருக்காரு ஒழிய, பாஜக காரங்க பரப்பின தகவல் எல்லாமே பொய் தான், இது எல்லாத்தையும் மிஸ்லீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை தோலுரிச்சு காட்டியிருக்குப்போம். இப்போ இது தொடர்பாக உடனடியாக ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு இருக்காருல்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்றையே சொல்லியிருந்தார். இது நீங்கள் இதுக்கு தான் தற்காப்பு கலை படிச்சிங்களா, எங்களாலையும் திருப்பி தாக்க முடியும், ஆனால் நாங்கள் அதை விரும்பலை, நாங்கள் அஹிம்சையில் நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பாஜக காரங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்ததின் அடிப்படையில் தான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அலுவலகத்தை பிஜேபி காரங்க போய் சூறையாடி இருக்காங்க. இவர் அந்த மாதிரி ஒரு பதற்றமான நேரத்தில் முழுமையான உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சில கண்டனங்கள்லாம் இப்போ எழும்ப தொடங்கியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் அவரோட கருத்து தூண்டும் இடமாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுவும் பார்லமெண்ட்ல பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்தில் எங்களாலே முடியும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போய் தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய பாஜக இளைஞரணி தலைவர்கள் தலைமையில் போயிட்டு அங்க மும்பையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னாடி அங்க முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கூட்டினவுடனே காங்கிரஸ் தலைவர்களும் ஒன்று கூட்டிட்டாங்க அங்க அலுவலகத்துக்கு முன்னாடி. ஆனா
ஒரு சில வினாடிகள் என்ன ஆச்சு அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அலுவலக கண்ணாடியில் உடைக்கிறது, எல்லா பொருளையும் போட்டு தாக்குறது, அந்த மாதிரி பலவந்தமான தாக்குதல் ஈடுபட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கிரண் ரிஜிஜு சொன்னார் இல்லையா, ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசினார்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது மீது அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, எதிர்க்கட்சிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அமைதியா இருந்தாங்க, போராட்டம் பண்ற வரைக்கும் பார்த்துட்டு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல, அப்புறம் தான் இந்த மாதிரி தர்ணா பண்ணவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு வராங்க. இதுக்கு வந்து பல்வேறு கண்டனங்கள் இருந்திருக்கு நாடு முழுக்கவே. இப்போ இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, அந்த நாகாலாந்தை சேர்ந்த பெண் ராஜ்யசபா எம்பி வந்து, நான் வந்து ராகுல் காந்தியால் அசௌகரியமாக உணர்ந்தேன், என் பக்கத்தில் நின்று கடுமையாக கோஷம் எழுப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மேலே வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவங்க யாராலையுமே எதிர்கொள்ள முடியாது இல்லையா? இந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறது வேற விஷயம். இதன் தொடர்பாக நம்ம வந்து நேற்று நம்ம நக்கீரன்லேயே வந்து மதிமுகவின் திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள்ட்ட அது தொடர்பாக கேள்வி கேட்குறோம். ஆமாம், அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே, அதாவது ராகுல் காந்தி போயிட்டு இருக்காரு, நானும் அண்ணன் ஆராசா அவர்களும் 2 பேரும் போயிட்டு அவரை பாடி கார்டு பண்ற மாதிரி போயிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அண்ணனுக்கு அசிங்கமா போயிடும் ராகுல்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடியே ஓடுறோம். அப்போதான் அந்த குறிப்பிட்ட பெண் எம்பியும் இந்த இன்னொருத்தர் தலையில உடஞ்சிச்சுல, அவர் 2 பேருமே வந்து அவர் கையை வச்சு ராகுல் காந்தியை தேக்குறாங்க, இவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணல, தேக்கிட்டு தான் அவங்க இன்னொருத்தர் மேல அடிபட்டு அவங்க தான் உழுவுறாங்க அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பிருத்திவி, ராகுல் காந்தி தாக்கிட்டதா பாஜக எம்பிக்கள் 2 பேர் காயமானாங்க இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா பாஜக தலைவர்கள்லாம் டெல்லி போலீஸ்ட்ட வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அனுராக் தாக்கூர் தான் அங்கேயும் போய் தாக்கல் பண்ணார், இந்த மாதிரி ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்ட டெல்லி போலீஸ் வந்து உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதை வந்து கூடி சீக்கிரம் விசாரிக்க போறாங்க. அது எப்படி விசாரிப்பாங்கன்றது இன்னும் தெளிவா தெரியல. ஆனா அதுல கொலை வழக்கை மட்டும் இப்ப மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொலை வழக்கு சேர்த்து போட்டிருந்தாங்க, அதாவது கொலை முயற்சி வழக்கு. ஆமா, இப்ப அந்த வழக்கை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கிறதா டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. இது எப்படி விசாரிக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், ராகுல் காந்தி நேரடியாக கூப்பிட போறாங்களா, இல்ல இவங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து விசாரிக்க போறாங்களா, இதெல்லாமே விசாரிக்கக்கூடிய வழிகள் தான் இல்லையா. இப்படிலாம் பல்வேறு விதமான விசாரணை பண்ணலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், காங்கிரஸும் கவுண்டர் பண்ற விதமா மல்லிகார்ஜுன கார்கே மீது பாஜக எம்எல்ஏ கொலைவெறி தாக்குதல் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்து 80 வயசு, அவருக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் இருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர் மீது கொலைவெறி தாக்குதலை பாஜக காரங்க நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் காங்கிரஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா டெல்லி போலீசார் வந்து பாஜக கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது நம்ம பேசிட்டு டைம் வரைக்கும் எஃப்ஐஆரே போடலாம். இது வந்து இன்னொரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமர் கோவில் விவகாரம் இருக்குல்ல, அங்கே அயோத்தியில இருந்த அந்த மசூதியை இடிச்சுட்டு தான் அந்த கோவில் கட்டுறாங்க, அது தொடர்பாக வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, வாதி பிரவாதங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும். அந்த இடத்த அதை ஒரு மையமாக வச்சு ஞானவாபி மசூதியிலேருந்து பல மசூதிகளில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. அது ரொம்ப தவறான ஒன்று. இந்தியாங்கிறது ஒன்றுபட்ட ஒரு நாடு, இங்கே எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட கிறிஸ்துவர்களுக்கு கேக் வெட்டி கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் அப்படிங்கிற வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது ஒரு வகையில் மத நல்லிணக்கத்துக்கான ஒரு பேச்சாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட்டையே அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அயோத்தி ராமர் கோயிலோட தலைமை பூசாரி இருக்காரு இல்லையா, அவரும் இதே அறிக்கை தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த அறிக்கையில எப்போ வந்திருக்கு அப்படின்னா, சமீபத்தில் சம்பல் மசூதி தாக்குதல் பார்த்தோம்ல, அங்கே ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டது இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த அறிக்கையில வந்திருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அயோத்தி தலைமை பூசாரி மோகன் பகவத் சொல்ற மாதிரியே இந்த மாதிரி பல பேர் வந்து ஹிந்து மதத்துக்கு தலைவராக ட்ரை பண்றாங்க. எப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய மசூதிகள் மீது தாக்குதல் நடத்துறது மூலியமா பல பேர் வந்து ஹிந்து மதத்துக்கே தலைவர் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் எந்த விதத்திலும் சரி கிடையாது. நம்ம ஏன்னா இருக்கிற மசூதி ஃபுல்லாமே கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இருக்கிற மசூதி ஃபுல்லா இங்க வந்து கோயில் தான் சொல்லிட்டு எல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஓட அடிப்படை கிளைமே வந்து அடிபட்டு போயிடும். அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு பேச்சு இருந்தது இல்லையா. இப்போ அந்த அயோத்தி பூசாரி அதான் சொல்றாரு, இருக்கக்கூடிய எல்லா மசூதியிலும் போயிட்டு நீங்க வந்து இங்க ஹிந்து கோயில் இருந்ததுன்னு டார்கெட் பண்ணி நீங்க ஹிந்து மதத்துக்கு தலைவராக வர முயற்சி பண்ணிருக்காங்க சில பேருன்னு சொல்றாரு. ஆனா யார் இன்டைரக்டா சொல்றான்னு தெரியல. இப்படி பண்றதே வந்து ஏத்துக்க முடியாத விஷயம்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு வகையில பாசிட்டிவ் நோட்ல பார்க்கலாம். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, இதெல்லாம் 2வது பட்சம் தான். இந்துக்களுக்கு நாங்க தான் இங்க தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத ஆர்எஸ்எஸும் அந்த ராமர் கோயில் பூசாரி சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து சமீப காலமா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப முற்போக்கான இதாக தான் இருக்கு.
குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் கூட ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், அதை வந்து நீங்கள் கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்பவே மல்லிகார்ஜுன கார்கே போன்ற மிக மூத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். இப்படி வந்து என்ன இந்த காலத்துல வந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படிங்கறத ஆர்எஸ்எஸ் ஆல சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் ஆல வெளிப்படையா பேச முடியாது. அதனால வெளிப்படையா முற்போக்கா பேசிட்டு திரைமறைவுல வேற சில வேலைகள் பண்றாங்க அப்படிங்கறத எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருந்துச்சு. இப்ப இவங்க மறுபடியும் வந்து இந்து மதத்துக்கு எல்லாரும் தலைவராக முடியாதுன்னு சொல்றதும் அதனுடைய பின்னணியில வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னது மாதிரியே ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்றதெல்லாம் முற்போக்குத்தனமா தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து யாரை டார்கெட் பண்ணாங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ ஜாதி ரீதியா வந்து கணக்கெடுப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. யாரை நோக்கி விடுக்கிறாங்க அப்படின்னா மோடியை நோக்கி. ஏன்னா பாஜக மீண்டும் 3வது வாட்டி ஆட்சி அமைச்சிருச்சு இல்லையா. இந்த மாதிரி கேஷ் சென்சஸ் வந்து நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் மோத கொண்டு எல்லாருமே டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா இன்னுமே நடத்தாம இருக்கிறது பாஜக அரசு தான். ஸோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து இன்டைரக்டா மோடியை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, மோடிக்கு ப்ரெஷர் கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா, இல்லை அவங்களோட அந்த கோஷ்டி பூசல் காரணமாக ஆர்எஸ்எஸ் வந்து டைரக்டா மோடி அட்டாக் பண்றாங்களான்னு தெரியல நமக்கு. கடந்த 2021 டிசம்பர் 8 தேதி முப்படைகளின் முதல் தலைமை தளபதியா இருந்த பிபின் ராவத் இங்க தமிழ்நாடு கோவையில் உள்ள வெலிங்டன் அந்த ராணுவ மையத்துக்கு வந்திருந்த ஒரு நிகழ்ச்சியின் காரணமா. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் சில ராணுவ அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல தலைமை தளபதி மரணம் அடைகிறாரு. அதன் தொடர்பா நிறைய பேர் அந்த வீடியோலாம் வைரல் ஆனிச்சு. அவர் சொன்னாரு, ஐ எம் பிபின் ராவத் சேவ் மீ அப்படிங்கிற வீடியோலாம் வெளியானுச்சு இல்லையா. அதனுடைய நீட்சியா பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினாங்க. வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, ஒரு தலைமை தளபதி. இவர் வந்து அவ்வளவு எளிதில் வந்து ஒரு வெறுமனே விமானம் ஓட்ட தெரியாதவங்க யாரும் விமானத்தை ஓட்டிட முடியாது. இது வந்து வெறும் ஒரு விபத்தா தெரியல, திட்டமிட்ட சதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அமெரிக்காலேருந்து, ரஷ்யாலேருந்து, சீனாலேருந்து பல புள்ளிகளை இணைச்சி இதுக்கான காரணம் இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இதற்கான இத்தனை நாளா நீடிச்ச இந்த மர்மத்துக்கான விடை கிடைச்சிருக்கு. குறிப்பா இப்ப நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு வந்து இது தொடர்பாக ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வேற எந்த விதமான சதி திட்டமும் கிடையாது, முழுக்க முழுக்க மனித தவறு தான் காரணம், அதாவது அந்த கேப்டனோட தவறு தான் காரணம். அது மட்டும் இல்லாம அங்க அந்த நேரத்துல இருந்த அந்த வானிலையும் காரணமா இருக்கு. வானிலை சரியில்லையா, மேக கூட்டங்கள்ல போயிட்டு ஹெலிகாப்டர் மாட்டிக்கிட்டதுனால இவரால் ஒரு சரியான திசையை நோக்கி பயணிக்க முடியல, அதுலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு இப்போ ரொம்ப நாளா நீடிச்ச ஒரு மர்மத்துக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து மேலவை கீழவைன்னு 2 இருக்கு இல்லையா. அந்த மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சிடி ரவி, இவர் வந்து பாஜகவில் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர். தமிழக பாஜகவோட பொறுப்பாளராகவும் இருந்திருக்காரு இல்லையா. நம்ம பாஜக மாநில தலைவரோட குருவாக இருந்திருக்காரு, அரசியல் குருவாகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த சிடி ரவியை கர்நாடகா போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நேற்றுக்கு கர்நாடக அசம்பிளியில் பேசினது மாதிரியே அந்த அம்பேத்கர் போராட்டத்தின் காரணமாக எல்லாத்தோட இருக்கையின் முன்னாடியும் அம்பேத்கரோட படத்தை வச்சு பாஜகவுக்கு அகேன்ஸ்டாகவும் அமித்ஷாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது கர்நாடக அசம்பிளிக்குள்ளேயே. அப்போ வந்து பாஜகவினர் வந்து இந்த நடவடிக்கைக்கு அகேன்ஸ்டா அங்கே பேசிட்டு இருக்காங்க போல. அப்போ வந்து ஒரு பெண் அமைச்சருக்கு அகேன்ஸ்டா சிடி ரவி வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிட்டார். அந்த வார்த்தை வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அசம்பிளிலேயே வந்து விமர்சனம் பண்ணதுனால அங்கேயே வந்து இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு பெரிய வார்த்தையை போற மாறுறது. இவங்க திட்டின உடனே அவங்க என்னதான் அமைச்சரா இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாம அழுதபடி வெளியேறிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இடையில பிரச்சனை வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அசம்பிளி ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சிடி ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு தர்ணா போராட்டத்தை பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் கடந்துதான் கர்நாடகா போலீசார் அவர் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அவர் ஏதோ தலை அடிபட்டதா, தலை உடஞ்சதாகவும் சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பேஜில் பகிர்ந்திருக்காரு. அது தொடர்பான படங்களும் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இன்னொரு முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, சொன்னபடி திமுக ஆளும் கட்சியில் மிக முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து இணைய போறாரு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதற்கான சமிஞ்சைகள்லாம் அங்கங்கே தெரிய தொடங்கியிருக்கு. குறிப்பாக என்னன்னா, இப்போ மதுரையினுடைய தெற்கு பகுதியில் மிகப்பெரிய நபராக அறியப்பட்டவர் அழகிரி, மூக்க அழகிரி, கலைஞரனுடைய மகன், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்த மாதிரி பல அடையாளங்கள்ல இருக்கக்கூடியவர். இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய சகோதரர். இப்போ ரொம்ப நாளாவே, அதாவது கலைஞர் இறப்பு தொடர்ந்து இறப்புக்கு முன்னாடியே அவர் வந்து கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் விலக்கி வைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, அப்போதைக்கு ஒரு ராஜ்நாத் சிங்கோட போய் பேசுறது, அப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக மிக கடுமையா வாள் சுழற்றி கொண்டிருந்த
அப்போதைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோட உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி தேமுதிக வந்து கூட்டணி வைக்கலாம்னு வந்தப்ப இவர் பேச்சின் காரணமாக விலகி போனதுன்னா நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைய முதல்வருக்கு எதிரான பல அரசியல் நிலைப்பாடுகள், கலைஞரை வந்து சரியா மதிக்கல அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில தான் அவர் 2014 கட்சியிலிருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டார். 2000 சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், 2014 முழுசா நீக்கப்பட்டார். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து தனியா ஒரு ஆலோசனை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடல, அவரது தொண்டர்களும் அந்த அளவுக்கு வரல. அதனால அது அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன பேசப்படுச்சுன்னா தனி கட்சி தொடங்குவாரு, அன்னைக்கு எம்ஜிஆர், நேத்தி வைகோ, இனிமே வந்து அழகிரி தான் அப்படிங்கிற மாதிரி கட்சியில திமுக இருந்து பிளவுபட்டவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க இல்லையா. அதுல இவரு முக்கிய முகமா இருந்தார். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எதிர் அரசியல் பண்ண மாட்டேங்கிறதோட ஒதுங்கிட்டார் அரசியலை விட்டு. ஆனா அவர் ஒதுங்கினாலும் அரசியல் அவரை ஒதுங்க கூடாது இல்லையா. அவருடைய ஆதரவாளர்கள் பலருமே வந்து அவருக்காக ரொம்ப நாளா, இத்தனை நாள் வரைக்குமே அழகிரனுடைய விசுவாசியா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா அவருடைய நிழல் அப்படின்னு சொல்லப்படுற முன்னாள் துணை மேயரா இருந்த மன்னன் அப்படிங்கிறவர் கூட எப்பவுமே அழகிரியோட தான் இருந்திருக்காரு. இப்ப அந்த மன்னன் உட்பட 9 நபர்கள் திமுக தலைமைக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அதுல வந்து நாங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்குறோம், அது எங்கள் மேலே மட்டும் தவறு இல்லை, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் கட்சியில் மீண்டும் இணைஞ்சு நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம், இத்தனை ஆண்டு காலங்களில் திமுகவுக்கு எதிராகவோ உங்களுக்கு எதிராகவோ நாங்கள் பெருசாக எங்கேயுமே செயல்படலை, அதனால நீங்கள் எங்களை கட்சியில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிக்ஞை, ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் திமுக தலைவருக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. இது வந்து இப்போ இவர் வராருன்னா அழகிரியினுடைய அனுமதி இல்லாமல் அதை எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ அழகிரி வரப்போறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. ஏன்னா அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல் முறையாக தனது பெரியப்பா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. அதை அடுத்து அழகிரியின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது இல்லையா. அப்போ வந்து முதல்வர் போயிட்டு 2 முறை பார்த்து அங்கே உள்ள மருத்துவர்கிட்ட சொல்லி பார்க்க சொன்னாங்க. அதை அடுத்து அவர் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாரு. மிக நீண்ட நாட்களாக எதிரியாக இருந்தவங்க இப்போ சமீபத்தில் ரொம்ப இணக்கமாக காணப்படுறாங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில தான் இதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவர் வந்தாருன்னா மறுபடியும் திமுக வந்து பழைய அளவில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே இது திமுக தலைமைக்குள்ள மிக கடுமையான எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கிறது. இவங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனையாகும். திமுக வந்து அவருடைய நடவடிக்கை வந்து இப்போ இருக்கிற திமுகவுக்கு பொருந்தாது. அவர் அதிரடியாக இருப்பார். இப்போ நம்ம எது பண்ணாலுமே பெருசாக பிரச்சனையாக்குறாங்க. அவர் வர்றதே கூட எதிர்கட்சிகள் பெரிய அரசியல் பண்ணும், அதனால வேண்டாம் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவமனையிலிருந்து அவர் மகன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டப்ப அப்போ சில செய்தியாளர்கள் அதை படம் எடுத்தாங்க. அதை கூட போய் அழகிரி தாக்க முற்பட்டாரு. அதுக்கான வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. நம்மளே ஏன் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையில் சிக்கணும், அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற வகையில் திமுகவின் முன்னணி தலைவர்கள் இதற்கு தடை போடுறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. பிருத்திவி, இப்போ வந்து நம்மளோட வீடியோவோட லாஸ்ட் செக்மெண்ட் இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்றதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க யூஸ்வலாக வந்து நம்ம ஃபுல்லாக டிஜிட்டல் காலத்தில் இருக்கோம் இல்லையா. இந்த பண பரிமாற்றம், பண பரிவர்த்தனை எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆயிடுச்சு. இப்போ ஆமாம், கூகுள் பேல தான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கம்மியான அமௌண்ட் அப்படின்னா கூகுள் பேல கொடுப்போம், கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா பேங்க் டு பேங்க் மாற்றி விடுறது, ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறது, செக் கொடுக்குறதெல்லாம் கொடுப்போம் இல்லையா. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட மனைவிக்கு ஜீவனாம்சம் தர்றதுக்கு கார்ல வந்திருக்காரு. அடிப்படை டிரைவர் போல இருக்கு. இவருக்கும் இவரோட மனைவிக்கும் டிவோர்ஸ் கேஸ் வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களோட மனைவிக்கு நீங்க 2 லட்சம் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல முதல் கட்ட தொகையா 80,000 கொடுக்கறதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, கார்ல வந்திருக்காரு. அது வரைக்கும் ஆச்சரியம் கிடையாது. அதுக்கப்புறம் பண்ண செயல் தான் ஆச்சரியம். கார்ல இருந்து 20 பைகளை கொண்டு வராரு. ஏன் அப்படின்னா, அந்த 80,000 ரூபாயை வந்து சில்லறையா கொண்டு வந்திருக்காரு. 1 ரூபா 2 ரூபா நாணயத்தை பயன்படுத்தி 80,000க்கும் வெறும் சில்லறையா கொண்டு வந்திருக்காரு. டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிருக்கலாமே, எத்தனை வருஷமா உட்காந்து. ஆமா, 20 பைகளை வந்து சில்லறையா கொண்டு வந்து நீதிபதி முன்னாடி வச்சிருக்காரு. பார்த்த நீதிபதி சாக்காயிட்டாங்க. என்னங்க இப்படிலாம் கொண்டு வரீங்க, இப்படிலாம் கொண்டு வரக்கூடாதுங்க, தயவு செஞ்சு இதை போயிட்டு பணமா மாத்திட்டு கொண்டு வாங்க, அப்பதான் ஏற்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உள்ள போனவர் உடனே வெளியே வந்து 20 பைகளோட உள்ள வந்து கார்ல வச்சு மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு போல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த டைவர்ஸ்க்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இப்படி ஒரு காரணத்தை வச்சு இதனால இழுத்தடிக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். மனைவியோட சேர்ந்து வாட விரும்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.